வணக்கம் நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ். விஷால் சாரோட ஒரு அப்டேட்டோட தான் வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷால் 25 சண்டைக்கோழி பார்ட் 2 ரிலீஸ் ஆயிருந்தது. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருந்தாங்க மக்களும் சரி, விஷால் சாரும் சரி. அந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுக்கும்னு சொல்லிட்டு. பட் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் ஓடலை அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி வந்து இரும்பு திரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்தது. ஒரு சூப்பரான ஒரு டெக்னாலஜிக்கலாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும், முக்கியமாக இப்போ டெக்னாலஜி வச்சு திருடங்கள்லாம் எப்படி திருடுறாங்க அப்படின்றத தெளிவாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விஷால் அடுத்து யார் கூட படம் பண்ணுறாருன்னா, சுந்தர் சி சார் கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ டர்க்கியில் வந்து விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. அந்த படத்தோட ஹீரோயின் யார் பார்த்தீங்கன்னா, தட் வெல்ல பால்கோவா தமன்னா மேம் தான் அந்த படத்துக்கு வந்து ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா விஷால் அவர்கள் என்ன படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் சோர்ஸ் மூலியமா விசாரிச்சு பார்த்ததுல என்ன படம்னா, இரும்பு திரை பார்ட் 2 பண்றாங்க. இது மட்டும் இல்லாமல் சுந்தர் சி சார் கூட இப்போ அந்த படம் பண்ணிட்டு இருக்காருல்ல, அதுக்கும் என்ன ஒரு ரூமர்ஸ் போட்டாங்கன்னா ஆம்பளை பார்ட் 2 தான் பண்றாரு அவருன்னு சொல்லிட்டு. பட் டீம் சைட்ல இருந்து அஃபிஷியலாக எதுவுமே சொல்லலை. இதுதான் டைட்டில்ன்றது. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கு என்ன டைட்டில். இப்போ வந்து கம் பேக் டு இரும்பு திரை பார்ட் 2, இரும்பு திரை பார்ட் 2 பண்ண போறாரு. அது மட்டும் இல்லாமல் PS மித்ரன் சார் இந்த படத்தோட டைரக்டர் கிடையாது, புது டைரக்டர், டெபியூ டைரக்டரா ஆனந்த் அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இரும்பு திரை படத்தை பார்த்தீங்களாலே அதுக்கே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து ஒயிட் டெவில் கேரக்டரை நம்மளோட அர்ஜுன் சார் பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டர் அதாவது பார்த்தீங்கன்னா, அவர் ஒயிட் டெவில் அரெஸ்ட் பண்ண பிறகும் அவரோட வாட்ச்ல வந்து மறுபடியும் வந்து அப்படி மாற்றி ஒயிட் டெவல் பேக் அப்படின்ற மாதிரியான விஷயத்தோட வச்சிருப்பாங்க. எப்பயுமே சீக்குவலாக வர படங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த லீடுன்ற விஷயம் கரெக்டாக இருந்தால் தான் அந்த சீக்குவல்ன்ற மேட்டர் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும், இல்லைனா ஒர்க் அவுட் ஆகாது. அதனால இந்த படத்துக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இரும்பு திரைக்கு கரெக்டான ஒரு லீடை இரும்பு திரை 1ல் கொடுத்துருக்காங்க. அதனால 2ல் அதோட சீக்குவலாக வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இல்லை. இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இரும்பு திரை பார்ட் 2 வருதுன்னு. இன்னும் இந்த படத்தில் வந்து அர்ஜுன் சார் தான் வந்து கண்டிப்பாக வில்லனாக போனார். ஏன்னா வந்து அவர் தான் அந்த படத்தில் ஒயிட் டெவிலாக போனார். அவர் கையில் தான் அந்த வாட்சும் இருக்குது. அதனால வந்து அவர் தான் இந்த படத்தில் வந்து வில்லனாக போனார். மியூசிக் எனக்கு தெரிஞ்சு யுவன் சங்கர் ராஜா சாரே பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து அவரோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவர் பிஜிஎம்ல சும்மா கலக்குன்னு கலக்கிடுவாரு. அதனால அவரே பண்ணா நல்லா இருக்கும். பட் இதுல ஆனந்த் டெபியூ டைரக்டரா வராரு. அவரு இந்த டெக்னாலஜி வச்சு எப்படிலாம் மாற்ற போறாரு. ஏன்னா வந்து ஆர்மி மேன் ஒரு வந்து பயங்கர டெக்னாலஜி தெரிஞ்ச ஒருத்தன். இவங்க 2 பேருக்கும் நடக்கிற கிளாஸ் தான் இரும்பு திரை. அது மட்டும் இல்லாமல் அந்த டெக்னாலஜி தெரிஞ்சவன் டெக்னாலஜி வச்சு மக்கள்கிட்ட இருந்து எப்படி பணத்தெல்லாம் திருடுறது மட்டும் இல்லாமல் அந்த அரசாங்கத்தையும் எப்படி அவன் கைக்குள்ள வச்சிருக்கான் அப்படின்றது தான் விஷயம். பட் இப்போ இதுல இருந்து என்ன தெரிய வந்திருக்கேன், இந்த பார்ட் 2 வந்து எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேச போறாங்க. ஏன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே வந்து எல்லாத்தையும் பேசிட்டாங்க. அந்த பணத்தை எப்படி திருடுறது, அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாக் மார்க்கெட்ன்றதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஓவராலாக எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் கவர் பண்ணாத நிறைய விஷயங்கள் தான் இந்த படத்தில் கவர் பண்ண போறாங்க. அதனால அந்த பார்ட்டோட இந்த பார்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்றது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. எப்பயுமே வந்து இப்போ வரைக்கும் அந்த படங்கள் வந்து சீக்குவல் வந்து எதுவுமே பெருசாக ஹிட் ஆகலை. பட் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஏன்னா வந்து ஒரு டெக்னாலஜிக்கல்னு வந்து எல்லா ஆடியன்ஸுமே வந்து பயங்கரமாக ஈர்க்கும். புது விஷயங்கள்லாம் காட்ட நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த படம் பிளாக் பஸ் ஹிட்டு கொடுக்குன்றது டவுட்டும் கிடையாது. நீங்கள் இந்த இரும்பு திரை பார்ட் 2க்காக எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நெகட்டிவ் விஷயத்தில் நம்மளோட அர்ஜுன் சார் நடிச்சிருப்பாரு ஆன்டகனிஸ்டா. இந்த படத்தில் ஆன்டகனிஸ்டா அர்ஜுன் சாரோட இன்னொருத்தர் வேற யாராவது ஜாயின் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் யார் திங்க் பண்ணுறீங்களோ அதை கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அப்டேட்டோட சந்திக்கிறேன். அது வரையும் டாடா பை சொல்லி நான் பிரவீன் KS பாய். ஒன் செகண்ட், என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, CSK மேட்ச் நடக்க போகுது ஜெய்ப்பூரில். அதுக்கான அந்த பப்ளிக் ஒப்பீனியன் இருக்குல்ல, CSK vs RR. ஏற்கனவே வந்து RR வந்து நம்ம கிட்ட தோத்துட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட புலியாக இருக்காங்க. அந்த அடிப்பட்ட புலி நம்ம சிங்கத்தோட மறுபடியும் ஜெயிக்குமா, இல்லை நம்மளோட சிங்கத்தோட கர்ஜனைக்கு பயந்து ஓடுமான்னு சொல்லிட்டு பப்ளிக்லாம் என்ன சொல்கிறாங்கன்றதை நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க்கை வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட் பாக்ஸும் கொடுத்துருக்கேன். போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.